Hi viewers, day 2 of 30 days logo series. நம்ம SBI logo recreate பண்ண போறோம். Just 2 circles and ஒரு rectangle தான். Let's start. ஆல்ரெடி நான் கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணி இங்கே ஒரு SBI லோகோ வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா இதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நான் வந்து SBI லோகோ வரைய போகிறேன். ஓகேங்களா? டூல் பாரில் போயிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று வரைங்க. ஃபில்லு கொடுக்காதீங்க, ஸ்ட்ரோக் மட்டும் கொடுங்க. ஸ்ட்ரோக் வந்து பிளாக்கில் வச்சுட்டு ஃபில்லு ஆஃப் பண்ணிடுறேன் நான். ஓகேங்களா? தென் அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு காப்பி கொடுங்க. தென் அகைன் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் இன் ஃப்ரண்ட்டுன்னு கொடுங்க. தென் ஆல்ட்டையும் ஷிஃப்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சைஸ் வந்து மினிமைஸ் ஆகும். ஓகேங்களா? கட் பேஸ்ட் பண்ண சர்க்கிள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ட்டையும் ஷிஃப்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கும்போது சின்ன சர்க்கிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சென்டரில் வச்சுக்கலாம். தென் இப்போ நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்குலர் தேவைப்படுது. ஓகேங்களா? இந்த ரெக்டாங்குலர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சர்க்கிளுக்கு 2 சர்க்கிளுக்கும் மிடில் என்ன பண்ணுறேன்னா வரைகிறேன். வரைஞ்சிட்டு தென் பிளேஸ்மெண்ட் கரெக்டாக வச்சிடறேன், மிடில் வச்சிடுறேன். தென் மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் போயிட்டு மைனஸ் ஃப்ரண்ட்டுன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா SBI லோகோட அவுட்லைன் நம்மளுக்கு வச்சிடும். இப்போ ஃபில் கொடுக்கணும் இல்லைங்களா? ஃபில் கொடுக்கும்போது அந்த லோகோவோட கலரே கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹைட்ராபர் டூலை எடுத்துக்கிறேன். சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட்ராபர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ண இமேஜை கிளிக் பண்ணும்போது நாங்கன்னா கலர் வந்து செலெக்ஷன் ஆகிடும். அதே கலர் வந்து எனக்கு கிடச்சிரும் லோகோவில். ஓகேங்களா? இப்போ SBI லோகோன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். சேம் தான். செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஹைட்ராபர் டூலில் கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த டெக்ஸ்ட்டும் லோகோ கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இதுபோல் லோகோ சீரீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.